Hello, good afternoon. 12 minutes ஆயிடுச்சு, sorry. Good afternoon, CBSE 10 students, those who are writing board exams in 1 week. So I think எல்லாரும் ப்ரிப்ரேஷனோட பீக்கில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி I have brought science CBSE MCQs. இது ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு ஷார்ட்ஸில் ஒன்று சொல்லியிருந்தேன். MCQs அப்படின்றது வந்து ஷார்ட்கட் மாதிரி, ஒரு கொஷின் படித்தாலே 4 கொஷின் படித்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் வந்து MCQஸுக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போவே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் எல்லாமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடியெல்லாம் இதை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கூட ஏதாச்சும் எக்ஸாமில் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அ டாபிக் வித்தவுட் மச் டிலே. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இன் அ டெஸ்ட் டியூப் ஷோன் ஹியர். இதெல்லாம் தெரியலனா நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் ZnSO4. சரியா, ZnSO4 அப்புறம் இங்கே Fe இருக்குது. சரியா, இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன ஆகும், இது ரெண்டுமே கலந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஓகேவா, ஒன்றுமே ஆகாது. வடிவேல் இப்படி பாக்கெட்டில் கை விட்டு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZnFe, சரியா, இது ரியாக்ட் பண்ணாது. பிகாஸ் Zn இஸ் லெஸ் ரியாக்டிவ் தேன் Fe. ஓகேவா, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. KNA படிச்சிருப்பீங்க இல்லையா, KNA FE Zn எல்லாமே படிச்சுட்டே இருப்பீங்க. சரியா, ஸோ அதில் பாருங்கள் Fe மேலே இருக்கும், Zn கீழே இருக்கும். ஓகே, ஸோ இட் டஸ் நாட், ரியாக்டிவிட்டி சீரீஸில் அது ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் இட் ஒன்ட் ரியாக்ட். அப்போ FeSO4 + Zn வேலை செய்யாதா சார்? அது வேலை செய்யும். ஓகேவா, ஸோ பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹைலி ரியாக்டிவ். கீழே வர 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 ரியாக்ஷன் வந்து கம்மியாகிட்டே போகும். அப்படியே கீழே போயிட்டு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாம் பார்ப்பீங்க. நோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ், நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஓகேவா, ஸோ ஃப்ரம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் டு நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஓகேவா, ஸோ CBSE ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி நோட். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the electrolysis of water at which electrodes are hydrogen and oxygen collected அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஷின். சரியா, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து கேத்தோட் ரியாக்ஷன் H2O வந்து என்ன ஆகுது அப்படின்றதும் தெரியணும், ஆனோட் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியணும். சரியா, யார் இங்கே செட்டில் ஆகிறா அப்படின்றது மோஸ்ட் ரிப்பீட்டட் 1 மார்க்காக இருந்திருக்குது. சரியா, ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஹைட்ரஜன் இஸ் கலெக்டட் வித் ஆனோட் அண்ட் கேத்தோட் ஆக்சிஜன் வந்து கலெக்ட் ஆகும். ஓகே, ஸோ எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் அஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் பை அ விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட். விஷுவலி இம்பேர்டுனா அவங்களால கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், அவங்களால வந்து இந்த கலர் சேஞ்ச் எல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணலாம், அவங்க வந்து அவங்களோட ஆல்ஃபேக்டரி சென்சஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்மெல்லிங். சரியா, ஸ்மெல்லிங்கை யூஸ் பண்ணலாம். ஸ்மெல்லிங்கை யூஸ் பண்ணி நம்ம எதை யூஸ் பண்ணுறது, லிட்மஸ் பேப்பர் ரெட்டு ப்ளூ அப்படின்னு கண்ணால் தான் பார்க்க முடியும், தூக்கிடலாம். டர்மரிக் கலர் சேஞ்ச் தான், தூக்கிடலாம். பெட்டூனியா லீவ்ஸ் இதுவும் வந்து கலர் சேஞ்ச் தான், தூக்கிடலாம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் வந்து த்ரூ ஸ்மெல்லே வந்து ஒரு விஷயம் ஆசிடா இல்லை பேஸான்னு சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் வெண்ணிலா எசன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா சார் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது கேட்குது. எஸ், இட் இஸ் அன் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் தான். லிட்மஸ், வெண்ணிலா எசன்ஸ், டர்மரிக் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரியும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் உங்களோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் போட்டு தேய்ச்சிருப்பீங்க லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட்டை. ரெட்டில் இருந்து ப்ளூவாக மாறும், ப்ளூலேருந்து ரெட்டாக மாறும். அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்ஸில் பாயிண்ட் தெரியல அப்படின்னா கிவ் டிஃப்ரென்ஸில் கடைசி பாயிண்ட் இதை தான் எழுதுவோம்ல. ஓகேவா, லிட்மஸ் பேப்பரில். சரியா, ஸோ அதனால் வந்து இந்த லிட்மஸ் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, உங்களோட லெசனோட ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ்லேயே இது இருக்கும். ஓகே, ஸோ டர்மரிக், பெட்டூனியாலாம் கிடையாது, வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தான் ஸ்மெல்லை வச்சு நம்ம ஆசிடாக பேஸாக கண்டுபிடிக்க முடியும். எஸ், ஓகே. ஸோ பார்க்குறவங்க உங்களுக்கு டவுட் இருக்குது, வேற எங்கேயாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கான ரிப்ளை வழங்கப்படும். சரியா, ஓகே. Which of the following compounds contain the functional group OH அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. OH ஃபங்க்ஷன் குரூப் எதை குறிக்கிறது, ஆல்கஹாலை குறிக்கிறது. ஆல்கஹால் OH குரூப். சரியா, ஸோ ஆல்கஹாலில் வந்து என்ன ஆகும், ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து இந்த OH அப்படின்ற பேர் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து OH அப்படின்ற பேர் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஆல்கஹால் அப்படின்றது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒன்லி வி ஹேவ் B and D. B and Dயில் மட்டும்தான் அது வரும். கரெக்டாக, ஸோ ப்ரோப்பனால், அதுக்கப்புறம் எத்தனால். ஓகே, ஸோ போத் ப்ரோப்பனால் அண்ட் எத்தனால் இது மட்டும்தான் இது குறிக்குது. சார் ப்ரோபேன் சார் அப்படின்றது வந்து ஆல்கேன் குரூப்பை குறிக்குது. ஆல்கேன். ஓகேவா,
ஆல்கேன் குரூப்பை குறிக்குது. எத்தனாயிக் ஆசிட் சார்? OIC ஆசிட்னு வந்துருச்சு இல்லையா? COOH குரூப், அதாவது கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாக்சிலிக் குரூப் அதை குறிக்கிறது. சரியா? ஸோ அதனால வந்து B and D, ப்ரோபனால் அண்ட் எத்தனால், அது என்ன ஆப்ஷன் B and D எங்கே இருக்குது தோற்கு பாருங்க. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். எஸ் எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A student adds one big iron nail in 4 test tubes. ஓகேவா? ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒவ்வொன்று கலந்து வச்சுருக்காங்க. சரியா? ஒன்றில் வந்து ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது, இன்னொன்றில் வந்து அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து அயர்ன் சல்ஃபேட் இருக்குது. ஸோ இதில் எதில் ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate அப்சர்வ் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate வந்து ஒரு அயர்ன் ஆட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகேவா? ஸோ அயர்ன் அப்படின்றது வந்து என்னது? Fe. கரெக்டா? ஓகேவா? ஸோ Fe ப்ளஸ் we have copper sulfate, CuSO4. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்? FeSO4 ப்ளஸ் Cu. ஓகே, ஸோ இந்த FeSO4 தான் வந்து இந்த ரெட்டிஷ் ப்ரௌனுக்கு காரணம். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் வாட்? காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு FeSO4 ஃபார்ம் ஆகும். FeSO4 தான் உங்களுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரை கொடுக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர். சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன். சரியா? ஸோ எங்கே இருக்குது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்? Fe ப்ளஸ் தோனி தான், ஆப்ஷன் 2 தான். ஓகே, ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் சல்ஃபரஸ் ஆசிட். எல்லாருக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட் தெரியும் இல்லையா? எப்படி லிட்மஸ் பேப்பரை போட்டு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட்ன்ற வார்த்தையும் நிறைய தேய்ச்சிருக்கும். கரெக்டாக? ஆட் லிட்டில் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட், ஆட் 2 ml ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே காமனாக இந்த பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். அதில் வந்து H2SO4 பிளேஸ் a very major role, king of chemicals, king of acidsன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரியா? ஸோ H2SO4 அப்படின்றது வந்து என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். சரியா? ஸோ யூ நோ வாட் இஸ் த ஆன்சர்? H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட், SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ம்ஃபுல் கேஸஸ், ஓசோன் அழிக்கக்கூடிய கேஸஸ் SO3 SO2. ஓகேவா? ஸோ இந்த ஓசோனில் இப்போ அந்த ஓசோன் இப்போ டெஸ்ட்ராயிங் அதை பற்றி படிக்கும்போது அந்த ஹோல் ஃபார்மேஷன், ஓசோன் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை படிச்சிருப்பீங்க அந்த கேஸஸை. ஓகே, ரைட். எஸ். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் கொஷின், சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து 9th to 10th ஸ்டாண்டர்ட் போகிறாங்களோ ஃபார் போத் CBSE அண்ட் ICSE, நம்மளோட பேட்ச் 2027 March 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஜூனியர்ஸ், நீங்கள் வந்து இவன் ஒழுங்காக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற, நீங்கள் வெல்விஷராக இருக்கிற எல்லாருக்கும் யூ கேன் சே எஸ். ஓகே, ஹாய் ஆதித்யா, வணக்கம் வணக்கம். சரியா? இது ICSE கிளாஸில், இது CBSE கிளாஸ் ஆதித்யா, பட் ஸ்டில் இந்த சயின்ஸ் உங்களுக்கும் யூஸ் ஆகும். சரியா? ஃபார் போத் ICSE அண்ட் CBSE யூ வில் நோ. Right, which one of the following is not in a liquid state at 10 degrees Celsius? 10 degrees Celsius எது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு ஃபேக்சுவலான பதில். கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் மட்டும்தான் இருக்காது, ஏன்னா அது ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கும். H2O தண்ணி தான், எத்தனால் இதுவும் தண்ணி தான், அசிட்டோன் தண்ணி தான். இது எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து இதுவாக இருக்காது. which of the following is not a liquid state? ஃப்ரீசிங் ஸ்டேட்டில் இருக்கும். கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் மட்டும் தான் ஃப்ரீசிங் ஸ்டேட்டில் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட்ஸில் சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளேஷியல் அசிட்டிக் ஸ்டேட் வந்து எந்த டெம்பரேச்சரில் உருகி லிக்விடாக மாறும்? 10 டிகிரி செல்சியஸில் சாலிடாக இருக்குது, கரெக்டாக? ஃப்ரீசிங்கில் ஐஸாக இருக்குது. ஸோ அது எந்த டெம்பரேச்சரில் இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ICSE கிளாஸ் will happen today, Aditya. It will happen. Okay? Right. Strength of the magnetic field at a point in the space. எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இன் த ஸ்பேஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு மேக்னெட்னு வச்சுங்க. சரியா? இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ வி ஹேவ் லைன்ஸ். இந்த பக்கம் லைன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஆரோ மார்க் எப்போவுமே வந்து நம்ம நார்த்து டு சவுத்து தான் வரைவோம். கரெக்டாக? ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் பாயிண்ட் இன் த ஸ்பேஸ் is measured by thickness of the magnet. thickness of the magnet திக்காக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்னு கேட்கல, ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் வேறு கலரில் வரைகிறேன்.
ஓகேவா? சப்போஸ் வந்து நான் ஒரு 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 சின்ன அயன் ஷீட்டை வந்து இப்போ திஸ் இஸ் சிபிஎஸ்சி கிளாஸ் சரியா? ஒரு அயன் ஷீட்டை வந்து இங்கே வைக்கிறேன்னு வைங்க. ஓகேவா? அதே மாதிரி அயன் ஷீட் இங்கே வந்து வைக்கிறேன்னு வச்சுங்க. சரியா? ஸோ ஃபீல்டில் எதை வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம், ஃபீல்டில் வந்து எதை வச்சு ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் அ சிபிஎஸ்சி கிளாஸ், பட் உங்களுக்கு போர்ஷன் எல்லாம் மேட்ச் ஆகும். சரியா? போத் ஐசிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி இது வந்து காமன் போர்ஷன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வரியெல்லாம் பண்ண வேண்டாம், இது நம்மளது இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். சரியா? இன்ஃபேக்ட் உங்களுக்கும் இது பொருந்தும் தான், நீங்களும் இதெல்லாம் படிக்கிறீங்க தான் ஃபார் போத் ஐசிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி. ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். சி இப்போது இந்த இடத்துல எத்தனை லைன்ஸ் கிராஸ் பண்ணுது, இந்த இடத்துல எத்தனை லைன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே ஒரே லைன் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா அந்த அயன் பிளேட்டில் ஒரே ஒரு லைன் தான் கிராஸ் பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேக்னெட் பக்கத்தில் இருக்கும்போது 2 லைன்ஸ் கிராஸ் பண்ணுது. சரியா? ஸோ ஃபீல்டை பொறுத்தவரை ஓகேவா, நம்பர் ஆஃப் லைன்ஸ், மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராசிங் அட் அ கிவன் பாயிண்ட் தான் முக்கியம். சரியா சார்? அப்போது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா திக்கான மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, பெரிய மேக்னெட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா. ரெசிஸ்டன்ஸ் டஸ் நாட் மேட்டர். ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், மேக்னெட் கிடையாது. சரியா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் தீஸ் டூ, இந்த ரெண்டுமே வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெஷரிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட். மேக்னெட்டு கல்லே, அந்த கல்லே போல வச்சே மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீல்டை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த ஏரியா. எஸ் Matthew, correct. Okay, fine. Yes, okay. The heat produced by passing an electric current through a fixed resistor is proportional to the square of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Yes, fine. The heat produced by passing an electric current through a fixed resistor is proportional to the square of. அதாவது ஹீட்டையும் கரண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? How does it goes அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகே Siddharth, this is a CBSE class, but the portion is common for both ICSE and CBSE. ஸோ அதனால் வந்து both students can listen. யாராவது லிசன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேருக்குமே காமன் போர்ஷன் தான். இந்த நான் எடுத்து வந்திருக்கேன் MCQ'S சொல்கிறேன். எஸ் ஓகே. ஸோ ஹீட்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ் மேத்யூ கரெக்ட். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஹீட்டை கரண்ட்டெல்லாம் வந்து இணைக்கிற ஒரு ஃபார்முலா, சேர்க்குற ஒரு ஃபார்முலா இருக்குது. கேன் எனிபடி சே மீ? ஓகே, ஐம் கெட்டிங் 2 ஆன்சர்ஸ். இப்போ ஹீட்டையும் கரண்ட்டையும் சேர்க்குற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ், H is directly proportional to I square RT. ஓகேவா? H is directly proportional to square of the amplitude, square of the yes, correct, Matthew, correct. Square of the current. H is directly proportional to resistance. H is directly proportional to current. I square RT is the formula. கொஷின்லேயே வந்து ஸ்கொயர் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. ஸோ நம்ம அங்கே வச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். சரியா? ஸ்கொயர்னால் இதுக்கு மட்டும்தான் ஸ்கொயர், வேறு யாருமே ஸ்கொயர் கிடையாது. ஸோ நம்ம அப்பயே வந்து மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? கொஷினை ஃபுல்லாக படிக்காமல் இந்த ஸ்கொயர்ன்ற வார்த்தையை விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸையோ டெம்பரேச்சர் இல்லை, ரெசிஸ்டன்ஸையோ மேக்னிடியூடையோ நீங்கள் டிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் டிசைட் பண்ணுறது இந்த ஒரு வார்த்தை மட்டுமே. ஸோ கொஷினை வந்து நீங்கள் வேகமாக படிக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறீங்க அப்படின்னு. இப்போ ஹீட் ப்ரொடியூஸ் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட்னா ஹீட் ஃபார்முலா I square RT அப்படின்னு சொல்லி நீங்கள் பாதியிலே ஸ்கிப் ஆகிட்டீங்க அப்படின்னா கஷ்டம். சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பொறுத்தவரை, சரியா, சிபிஎஸ்சி பொறுத்தவரை வேர்ட் ட்விஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஐசிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே வேறு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சரியா? அப்புறம் பார்த்துக்கலாம், ஐசிஎஸ்சி கிளாஸை சொல்கிறேன். சிபிஎஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த வேர்ட் ட்விஸ்டிங்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப அப்ளிகேஷன் பேஸ்டாக உள்ள டீப்பாக போயிட்டு கிராஃபெல்லாம் கொடுத்துட்டு ஸ்லோப்பை கண்டுபிடிங்க, டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்ற கொஷின்ஸ் வராது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சிம்பிளாக ஒன் வேர்டில் ட்விஸ்ட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாம் வந்து வரும். சரியா? ஸோ அதனால் வந்து ரிமெம்பர் திஸ் ஒன். ஆன்சர் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் பிகாஸ் H is directly proportional to I square RT. ஃபைன். யாரெல்லாம் வந்து இந்த பல்ப் ஆன் பண்ணிட்டு போய் விருங்கையை வச்சுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் H is directly proportional to I square அப்படின்னு சொல்லி. எஸ், ஓகே. Assertion. Final 2 questions. Come on, participate. Come on. Copper vessels get covered with green coating in rainy season.
ஓகேவா? இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த பித்தளை சாமான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், சரியா? அதில் குடித்தா தண்ணி குடித்தா நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க, சரியா? நிறைய கொஞ்சம் பாஷான ஹோட்டல்ஸ், எஸ்பெஷலி வந்து இந்த செட்டிநாடு ஹோட்டல்ஸ், நான்வெஜ் செட்டிநாடு ஹோட்டல்ஸ், வெஜ் செட்டிநாடு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சரி? அங்கெல்லாம் நீங்கள் இந்த க்ரீன் கலரை பார்க்க முடியாது, சரியா? ஏன்னா அவங்க டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க, டெய்லி அந்த ப்ராசஸ் இருக்கும், சரியா? பட் நாம் வந்து அப்படி கிடையாது. வீட்டில் வந்து இந்த பித்தளை ஜக்கு நிறைய பேர் தண்ணிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் இப்போ போய் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு க்ரீனிஷ் கோட்டிங் தெரியும், மைல்டாக க்ரீனிஷ் கோட்டிங் தெரியும். அது ஆக்சுவலாக பாய்சனஸ்ன்னு சொல்லி நான் இங்கே படிச்சிருக்கேன். அதனால் அது வந்து அந்த ஏதோ பவுட்ரு பேர் சொல்லுவாங்க, பவுட்ரு பேர் மறந்துட்டேன். அம்மாங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அந்த பவுட்ரு பேர். ஐ கெஸ் பீத்தாம்பரி பவுடர், ஐ கெஸ் ஸோ அதான் நினைக்கிறேன். அதை போட்டு பருன்னு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பச்சை கலர் போயிடும், ஓகேவா? அது சேஃப் டு இது, ஸோ அதனால் பார்த்துங்க. Copper vessel gets covered with green coating in rainy season. It is because of the formation of the copper carbonate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so let's see. Aditya, time for ICSE class, I think in the evening it will happen. Usually max class எல்லாமே ஈவினிங் தான் நடக்கும். ஒரு ஸ்கெடியூல் ஆகும், சரியா? 5:30, 6 அந்த மாதிரி ஸ்கெடியூல் ஆகும், சரியா? ஓகே, so copper vessels get covered with green coating. It is because formation of copper carbonate. Yes, correct. இந்த காப்பர் வெசல் வந்து நம்ம அப்படியே வெளியே தானே வச்சுருப்போம், சரியா? ஸோ காப்பர் வெசல்ஸ் வந்து நம்ம ஏரில் இருக்கிற ஆக்சிஜன், ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர், இது கூடலாம் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? காப்பர் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணிக்கும், CO3, காப்பர் கார்பனேட். காப்பர் கார்பனேட் வந்து க்ரீனிஷ் கலர் கொடுக்கும், சரியா? which is bad for health, சரியா? ஓகே, ஸோ ஏவும் சரி, ஆரும் சரி, and this is the correct reason for A. R is the correct reason for A. சரியா? So both A and R are true and R is the correct explanation of A. Very good. சரியா? Matthew, good work. பரவாயில்ல Matthew, ஒரு ஃபார்மில் இருக்கீங்க போலியே, எக்ஸாம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ? I guess this is the final question. Come on, participate. When two long parallel wires hanging freely are connected in series, they come close to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து 12th வந்து ஒரு டாப்பிக்காக, சின்ன டாப்பிக்காக வரும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதும் இம்பார்ட்டண்ட் தான், சரியா? சும்மா கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ when two long parallel wires hanging freely are connected to a battery, சரியா? ஒரு லாங் parallel wires, சரியா? ரெண்டுத்துலேயுமே வந்து கரண்ட் போயிட்டுருக்கு, சரியா? hanging freely are connected in series, they come closer to each other. ஓகேவா? wires carrying current in opposite direction repel each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? wires carrying current in opposite direction repels each other. ஓகே, ஃபைன். ரீசனிங் அதான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ கமான். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு சொல்லலை. என்ன சொல்லலை தெரியுமா? இந்த பேரலாக போகுது இல்லையா, இதோ இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து பேரலாக போகுது இல்லையா, இப்படி போகிறதும் பேரலல் தான், இப்படி போகிறதும் பேரலல் தான், இல்லையா? am I right or not? சரியா? ஒரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னாலும் இட் இஸ் பேரலல், கரெக்டாக? ஒரு ட்ரெயின் அப்படியே ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தாலும் இட் இஸ் பேரலல். அவங்க டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணலை, கரெக்டாக? ஸோ அவங்க டைரெக்ஷன் மென்ஷனை பண்ணலை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும், சரியா? ஸோ when two long parallel wires போகும்போது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும், சரியா? ஸோ they come close to each other அப்படின்றத வந்து நம்ம எஸ் we can consider it as correct, சரியா? because in case if they are going in opposite direction, ஓகேவா, wires carrying current in opposite direction வந்து என்ன பண்ணும்? they attract each other, சரியா? wires carrying opposite, sorry repel each other, சரியா? ஸோ இந்த ரீசனிங் கரெக்டு தான், போத் ஆர் இண்டிவிஜுவலி கரெக்ட், ஓகேவா? ஆனால் இதுக்கான ரீசன் இது கிடையாது, ஓகேவா? அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்குமா? எஸ். they come closer to each other, எஸ், ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஒரே டைரெக்ஷனில் போதும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போதான்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம ரிப்பல்ஷன் இருக்குமான்னு கேட்டால் எஸ், அட்ராக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் எஸ், சரியா? இந்த இடத்துலையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், ஓகேவா? யூ வில் ஸ்டடி இன் டீட்டெயில், இதுக்கு ஒரு டெரிவேஷனே இருக்குது, சரியா? ஹலோ டிகேஎஸ் சேனல், ஹலோ, ஓகே? இதுக்கு ஒரு டெரிவேஷனே இருக்குது which you will study, ஓகே? ஓகே, சரியா? ஸோ ஆனால் ஸோ வாட் கேன் வி சே? ரெண்டுமே கரெக்டு தான், both A and R are true, but R is not the correct explanation of A. எது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should talk in terms of electrons, சரியா? எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே பேரலாக போனால் ரிப்பல் ஆகும்,
ஆப்போசிட்டில் போனால் அட்ராக்ஷன் ஆகும் அந்த மாதிரி சொல்லி நம்ம சயின்டிஃபிக்காக பேசணும் சரியா எஸ் இட் இஸ் லைவ் நான் உங்கள் பேர் படிச்சினே இட் இஸ் லைவ் ஓகே டிகேஎஸ் சேனல் எஸ் இட் இஸ் லைவ் சரியா ஓகே ஸோ வித் தட் ஐ திங்க் we have one more question இல்லை படிச்சிட்டோம் சாரி இதை முடிச்சிட்டோம் எஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓவர் ஃபைன் ஸோ உங்களுக்கு வந்து கேப்ஷனில் போட்ட மாதிரி நல்லா ஷார்ப்பாக ஒரு 10 questions 10+ கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன் சரியா 10 minutesல முடிக்க முடியல 20 minutes ஆயிடுச்சு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல நீங்கள் 10 minutesல முடிக்கணும் சரியா ஓகே எஸ் ஃபைனா ரைட் ஸோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் அஸ் டு காண்டாக்ட் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் ஆர் யூ கேன் டவுன்லோட் திஸ் ஆப் யூ கேன் டவுன்லோட் திஸ் YouTube channel or you can download you can text us in Instagram you can contact us through any way and உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாபிக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஈவன் ஆஃப்டர் திஸ் வீடியோ சரியா நிறைய பேர் வந்து லைவ் முடிஞ்ச அப்புறம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்துச்சு ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வீடியோவோட கமெண்ட்டில் கூட எங்களுக்கு வந்து MCQ சும்மா எபிசோட் பண்ணுங்கள் எனக்கு இந்த டாபிக் வந்து சம்ஸ் பண்ணுங்கள் நியூமரிக்கல்ஸ் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க சார் இந்த பார்ட்டில் எனக்கு நியூமரிக்கல்ஸ் வேணும் இந்த பார்ட்டில் வந்து எனக்கு ஃபார்முலா வேணும் ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ இல்லையா ஓகே ஸோ அதனால் வந்து யூ கேன் கமெண்ட் என்கேஜ் எந்த லெவலுக்கு அதிகமாக என்கேஜ் ஆகுறீங்களோ அந்த லெவலுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபைன் எஸ் தேங்க்யூ see you in next class ICSE class will be informed உங்களுக்கு வந்து லைவ் அந்த இது வந்துரும் இல்லையா so you can also do that yes so thank you bye see you take care tata